ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? யாருக்கெல்லாங்க குக்கிங் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்சதே குக்கிங் தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி டபுள் டமாக்கா நான் இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் சண்டேவோட விலாக் சேர்த்து கிளப் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சாட்டர்டே ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் அண்ட் ஈரல் போட்டு சூப்பு, 2 வகையான சூப்பு பண்ணுறேன். ஸோ இந்த சூப் என்னன்னா ராடிஷ் சூப்பு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ வீடியோஸில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ராடிஷ் சூப் அண்ட் மட்டன் சூப் எல்லாமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே விலாகை பார்ப்போம். ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் டேவை எப்பயும் போல் பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் கூட சேர்ந்து குக்கிங் விலாக் இது. ஸோ குக்கிங் இன்றைக்கி சண்டே என்னென்ன பண்ணுறன்றதை பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆக்சுவலி சீ ஃபுட் விருந்து. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் தொக்கு மாதிரி அது ஸ்பெஷலாக இருக்குது. ஸோ அதோட ஃபுல் வீடியோஸ் எப்படி செய்கிறதுன்றதை நான் போடுறேன். அண்ட் இங்கே பார்த்திங்களா நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் என்னென்னா, நான் ஆக்சுவலி கொஞ்சம் என்னோடய இதை மாற்றிட்டேன். ஸோ நான் அப்பப்போ மாற்றுவேன் என்னோடய செட்டப்பை, கிச்சன் செட்டப்பை. ஸோ அப்புறம் டீப் க்ளீனிங் அப்போது இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணுவேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஆக்சுவலாக முன்னாடி அந்த 2 பூச்செடி இங்கே ஆர்டிஃபிஷியல் இருக்குது இல்லையா, அங்கே வச்சுருந்தேன். ஆனால் அது ஹீட் பட்டு இந்த மணி பிளான்ட் ரொம்ப கருகுது. ஸோ அதனால் அந்த மணி பிளான்ட் அந்த கருகுனதெல்லாம் எடுத்துட்டு புதுசாக மாற்றிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா, பாலக்கீரை பொரியல் மாதிரி பண்ணுறேன். ஸோ பாலக்கீரை பொரியல் யூஷுவலாகவே எந்த கீரையாக இருந்தாலுமே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிப்பேன். அதுவும் மண் சட்டியில் செய்கிறப்ப அந்த கீரையோட டேஸ்ட்டு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மண் சட்டியில் குக் பண்ணுறது அது ஒரு தனி சுவைன்னே சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் நார்மலாக தாளிப்பு தான். வெங்காயம், எண்ணெய், கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு பாலக்கீரையை போட்டுட்டு தேங்காய், சீரகம், பச்சை மிளகா இது 3த்தையும் வச்சு அரைப்பேன். ஸோ அதை நல்லா அரைச்சி லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட். எப்பயுமே கீரைக்கு உப்பு அதிகமாக இருக்க வேண்டாம், அளவான உப்பு போட்டாலே போதும் கீரைக்கு. ஸோ நல்லா போட்டுட்டு விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கீரை செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ குழம்புக்கு சட்டி வச்சாச்சு, அதாவது மண் பானை வச்சுட்டேன். ஸோ இதில் தான் நான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன் மீன் குழம்பு. ஸோ நான் ஒன்றுத்துக்கும் ஒரு ஆயில் யூஸ் பண்ணுவேன். லைக் மீன் குழம்பு, புளிக்குழம்பு எல்லோரும் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்றத சொல்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு நல்லெண்ணெய், பொரியல் இந்த மாதிரிக்கு தேங்காய் எண்ணெய், இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன். அண்டு ஜாப்பனீஸ் ஐட்டமாக இருக்கட்டும், இல்லை ஒரு நம்ம அதர் கண்ட்ரி ஃபுட்டு எல்லாம், இட்டாலியன் டிஷ்ஷஸ்க்கெல்லாம் நான் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி 4 எண்ணெய் வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ 4 எண்ணெயும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னாக்கா, மீன் குழம்பு தாளிப்பு ஆஸ் யூஷுவல் வி ஆல் நோ. இதில் என்ன ஸ்பெஷல்னு பெருசாக கிடையாது. எல்லோரும் வீட்டில் பண்ணுற மாதிரி தான் நான் மீன் குழம்பு பண்ணுவேன். என்ன இந்த தேங்காய்லாம் அரைச்சிலாம் ஊற்ற மாட்டேன், அவ்வளோதான். ஸோ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டிருக்கேன், அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, இல்லை 2 இல்லை 4 போட்டிருக்கேன். ஸோ 4 பச்சை மிளகா அண்ட் சின்ன வெங்காயம். ஆக்சுவலி எப்பயும் பூண்டு போடுவேன், பட் பூண்டு இல்லை, ஸோ அதனால் விட்டுட்டேன். அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்பு தூள் போடுவேன். ஏன்னா அந்த சில்லி பவுட்ரு அந்த ஆயிலில் படுறப்ப அந்த கலர் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுவேன். நல்லா இது பண்ணட்டும். இப்போ சால்ட்டு கொஞ்சம், இப்போ ஆக்சுவலி நல்லா வதங்கணும் அப்படின்னா நம்ம சால்ட் போடலாம் இல்லையா? ஸோ சால்ட், அதுவும் கல் உப்பு போடுறப்ப அப்படி நல்லா வதங்கிடும் சீக்கிரமாகவே அந்த வெங்காயம் தக்காளிலாம் மசிஞ்சிடும். ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி ஒரு டிப்பை நோட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் பண்ணுவீங்க. இன்கேஸ் யாருக்காவது தெரியலனா இதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த டிப்பை. ஸோ இது சீக்கிரமாக பண்ணுறதுக்கான ஒரு டிப்பு இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு இந்த சைஸில் நான் புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிறேன். ஆஸ் வி ஆல் நோ, ஃபஸ்ட்டு புளி தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் குழம்பு மசாலா தூள் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மசாலா தூள் போட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷை தூக்கி போட்டால் குழம்பு ரெடி. இது மீன் குழம்பு. ஸோ மீன் குழம்பு, கீரை பார்த்திங்கன்னா பக்கத்தில் அவ்வளோதான் பாருங்கள், ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த சூட்டுலேயே அது மண்பானை நல்லா சூடாகவே இருக்கும், அதுலேயே இந்த லைட்டாக இருக்கிற தண்ணி கூட வற்றிடும். ஸோ மஞ்சத்தூளை நான் கடைசியாக போடுறேன். அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ப்ரான் செய்கிறேன். என்னென்னா புதினா கபாப் மசாலா வச்சு
எப்படின்னா இது புதினா அதாவது க்ரீன் ப்ரான்னு சொல்லலாம். க்ரீன் ப்ரான் தொக்கு. யூஷுவலி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக மசாலாலாம் போட்டு செய்வோம். ஸோ இது வந்து என்னென்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புதினா, கொத்தமல்லி அண்டு சில்லிஸ் எல்லாமே க்ரீன்ஸை வச்சே செய்கிறது. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பெஷல். இந்த மசாலாவையும் இதில் நான் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா செய்ய போகிறேன். ஸோ இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு யூடியூப்பில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்வேன். ஆக்சுவலி என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரயானுக்காக தான் மோஸ்ட்லி நான் இந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே செய்கிறது. ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அண்ட் இருக்கிற மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக இதோட லிங்க் வந்து இதில் இருக்கும், ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் க்ரீன் ப்ரான் மசாலா எப்படி பண்ணுறது அப்படின்னு. அண்ட் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். மற்றது எல்லாமே கீரை பொரியல் இது எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? ஸோ வந்து க்ரீன் ப்ரான் மசாலாவும் வச்சுட்டேன்னா இதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி இன்றைக்கி நான் பிளான் பண்ணதே வேறு, ஆனால் நடந்தது வேறு. என்னென்னா நான் வந்து கட்லெட் எல்லாமே செய்யலான்னு இருந்தேன். பட் டைம் ஆயிடுச்சு. எனக்கு டைம் இல்லாததுனால ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணதே கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் சரி ஓகே இருக்கிறத ஃபஸ்ட்டு கடகடன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மாமனார், என் கொழுந்தனாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற இந்த ஃபிஷ் குழம்பு இதெல்லாம். ஸோ அவங்களுக்கும் வேறு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு, ஏன்னா அவங்களுக்கும் லேட் ஆகும் இல்லையா? அதனால் வந்து ஸோ சீக்கிரமாக எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து என்னென்னாக்கா ஃபிஷ்ஷு தேங்காய் பாறை மீன் தாங்க வாங்கினேன். அதில் வந்து துண்டு மீன், அதாவது அந்த மீன் நான் வாங்குறப்பவே ஒரு மீனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் பண்ணலை, அதாவது பீஸ் போடாமல் எனக்கு ஒரு மீன் அப்படியே முழுசாக கொடுத்துருங்க, ஃப்ரை பண்ண பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை ஸ்பெஷலாக வந்து நான் கேட்டு வாங்கினேன் இந்த மாதிரி ஃபிஷ்ஷை. ஸோ அப்படியே அந்த அக்காவும் வந்து அந்த ஸ்லிட் கூட அவங்களே போட்டுட்டாங்க. அந்த சென்டரில் ஸ்லிட்டெல்லாம் வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ பார்க்கவும் ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே மட்டும் நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா அப்படியே இதுக்கு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு, எப்பயுமே இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாய் ஃபிஷ் ஃப்ரையாக இருக்கட்டும், இல்லை சிக்கன் ஃப்ரையாக இருக்கட்டும், இந்த இரும்பு கடாயில் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வருங்க. ட்ரஸ்ட் மீ, இது அவ்வளோ கிறிஸ்பி, உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டு, வேறு லெவலில் வந்துச்சு. ஸோ என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரயன் தான் ஸோ எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க. இன்னையோட விலாகை பார்த்தீங்க. நாளையோட விலாகை நாளைக்கு பார்க்கலாம். until then it's bye from your Aisha.